ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது வீடியோ பாருங்கள். அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு லைவுக்கு வந்து, வீடியோவுக்கு வந்து லைவ் போட்டு உங்ககிட்ட பேசலாம் தான் அந்த வீடியோ போட்டேன். நான் அரசியல் பேசுகிறதுக்காக வரல. நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது ஜூலிக்காக. எனக்கு கருத்தறிஞ்சு 6 வயசுலேருந்தே நான் கட்சியில் ஆட்சியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சியும் பார்த்துருக்கேன், எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியும் பார்த்துருக்கேன், ஜெயலலிதா ஆட்சியும் பார்த்துருக்கேன், ஸ்டாலின் சார் ஆட்சியும் பார்த்துருக்கேன். எல்லார் ஆட்சியும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். யார் யார் என்ன செய்கிறாங்க, செய்யல, என்ன மாதிரி ஆட்சி பண்ணின்னு இருக்காங்க, இதெல்லாம் வாட்ச் பண்ணின்னு தான் இருந்தேன். நான் சின்ன போதில் இருக்கும்போதே எங்கள் வீட்டில் கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு போடலை. அதுக்கப்புறமா அம்மாவுக்கு போட்டுருந்தாங்க, எம்ஜிஆருக்கு போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு போட்டுருந்தாங்க. நான் அம்மா ஆட்சியில் செயலாளராக கூட இருந்திருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணல, எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுன்னு தான் இருந்தேன். இப்போ நான் எனக்கு ஓட்டு போட கூட விருப்பம் இல்லாத அளவுக்கு இருந்தது. சரி, பேசாமல் கம்முன்னு விட்டுட்டேன். இப்போ எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா, சரி இந்த வருஷம் போய் நான் ஓட்டு போட போனேன். விஜய் சாருக்காக தான் ஓட்டு போட்டேன். எதுக்காக போட்டேன்னா, வந்து ஒரு மாற்றம் வேணும். ஆண்டவங்களே ஆண்டுன்னு இருக்காங்களே, அதுவும் இள வயசு பசங்க வரணும். முதிர்ச்சின்றாங்களே, வயசுக்கும் முதிர்ச்சிக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அவங்கவுங்க அனுபவ பாடம்லாம் சின்ன வயசுலேயே கற்று தேர்ச்சி பெற்று தான் வந்திருக்காங்க. சின்ன பிள்ளைங்க கூட அவங்களாம் இப்போ நிறைய அறிவுலாம் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டியதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. எல்லாமே சின்ன வயசு பசங்களாகவே வரணுன்றதான் என்னோடய விருப்பம். ஏன் வயசானவங்களே தான் ஆட்சி ஆண்டுன்னு இருக்கணுமா? புதுசாக இருக்கிறவங்க ஆட்சி ஆளக்கூடாதா? அதனால் ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்றதுக்காக நான் போட்டேன். சரி, ஒரு மாற்றத்துக்காக போட்டேன். எப்படியோ விஜய் சார் ஜெயிச்சிட்டா என்ன, இப்போ அவருக்கு நம்மளுக்கு டைம் கொடுக்க தேவையில்லையா? 6 மாதம் பொறுத்துக்கோங்க, நான் அது வரைக்கும் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு 6 மாதமாவது டைம் கொடுத்தா தானே அவர் வந்து புதுசாக வந்து ஒவ்வொரு பையிலையும் புரட்டி பார்க்குறாரு. நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸ் போனோடனே எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியுதா? யாராவது சீனியர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து தெரிஞ்சுட்டு எந்தெந்த ஃபைல் எப்படி இருக்குது, எப்படி மூவ் பண்ணணும், என்ன பண்ணணும், யார் யார்கிட்ட எப்படி பேசணும், அதெல்லாம் கற்றுக்கின்னு நம்ம எப்படியும் ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்குள்ளே ஸ்டடி ஆகிடுவோம். இது வந்து பெரிய நெட்வொர்க்கு. அமைச்சரை சிஎம்மாக வந்திருக்கிறது. அப்போ எவ்வளோ ஃபைல்ஸுங்களை பார்க்கணும், எவ்வளோ கரெக்ட் பண்ணணும், எங்கே கரெக்ட் பண்ணால் சரியாகும், எப்படி பணத்தை கொண்டு வர்றது, எப்படி வந்து இள வயசு பசங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறது, சொன்ன வாக்குறுதியெலாம் எப்படி நிறைவேற்றுறது, இதெல்லாம் கணக்கு போட்டு தானே செய்யணும். அதுக்கு நம்ம டைமே கொடுக்கக்கூடாதா? எந்த ஆட்சியில் கொலை நடக்கலை, எந்த ஆட்சியில் திருட்டு நடக்கலை, எந்த ஆட்சியில் கற்பழிப்பு நடக்கலை, எல்லாம் நடக்குது தான். நடந்தவுடனே எதிர்கட்சியாக யார் உட்காரீங்களோ அவங்கள நல்லா ஜம்முன்னு தான் பேசுகிறீங்க. அப்புறம் திருப்பி அவங்க ஆட்சி விட்டு வந்துட்டோடனே வேறு யாராவது போய் உட்காந்தாங்கன்னா அவங்கள எதிர்த்து, ஐயோ உன் ஆட்சியில் தான் கொலை நடக்குது, உன் ஆட்சியில் தான் வந்து கற்பழிப்பு நடக்குது, உன் ஆட்சியில் தான் திருடுறாங்க, உன் ஆட்சியில் தான் கொள்ளடிக்கிறாங்க. எதுக்கு பேசுகிறீங்க? எல்லாரும் போய் தானே பார்த்துட்டு வந்தீங்க அந்த ஆட்சியை. அப்போ எல்லார் ஆட்சிலையும் இது நடந்துன்னு தானே இருக்குது. நம்ம இதை தானே சரி பண்ணணும். நம்ம வந்து எதிர்கட்சியோ இல்லை ஆளுங்கட்சியோ எதுவாக இருந்தால் இருக்கட்டும். சரி, ஒரு குற்றம் நடக்குதா, அது எல்லாம் ஒரு சிஎம்ஓ போய் வீட்டில் உட்காந்துக்கின்னு எந்த தெருவில் கொள்ளடிக்கிறான், எந்த தெருவில் திருடுறான், எந்த தெருவில் வந்து கற்பழிக்கிறான்னு பார்த்துன்னு உட்காந்துன்னு இருப்பார். நம்ம அம்மா அப்பா குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் திருட வரான்னா நீ ஏன் ஜாக்கிரதை இல்லாமல் வச்சுட்டு போகிற? நான் சர்வேக்காக வெளியே போயிருந்தேன், நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுன்னு இருக்கும்போது. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற லேடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நிறைய நகை போட்டுன்னு இருப்பாங்க. பேன் போட்டுட்டு கதவை திறந்துட்டு அப்படியே தூங்குவாங்க. நானே எழுப்பி சொல்லிட்டு வரேன், அம்மா நல்லவங்கெல்லாம் நிறைய பேர் வரமாட்டாங்க, இது மாதிரி படுத்துன்னு தூங்குறிய, கழுத்தில் அறுத்துட்டு கத்தி வச்சுட்டு போனால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி சொல்கிறோம். சரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லேடிஸும் இருக்காங்க, அந்த மாதிரி விட்ற ஜென்ஸும் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நம்மக்கிட்ட தான் இருக்குது தப்பு. நம்ம ஏன் எப்படி திருடு நடக்குதுன்னா, நீ வந்து ஜாக்கிரதையாயிரு, உன் வீட்டை சரியாக பூட்டிக்கோ, பக்கத்தில் சொல்லிட்டு போய் இந்த மாதிரி இருக்குதுன்னு, எவ்வளோ கேமரா இருக்குது வச்சுப்பாரு.
எதுவும் இல்லைன்னா எங்கே போறியா அங்கே தூக்கின்னு போ, நகைங்கள அது மாதிரிலாம் செய்யி. பிள்ளைங்கள பொம்பளை பிள்ளைங்கள பெற்று வச்சுருக்குமா, நம்ம பத்திரமா கையில் வச்சுருக்கணும். ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்குமா, கையில் வச்சுருக்கணும். நம்ம வெளியே விட்டா ஐயோ என்ன ஆகும் ஏதோ. பக்கத்து வீட்டுக்காரன் நம்பாத, ஏன் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களே நம்பாத, எதுக்கு நம்புற? அவங்கவுங்க பொண்ணுங்களை பொறுப்பாக வச்சுக்கோங்க. பொறுப்பாக வச்சுக்கினா ஏன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது? இதெல்லாம் சரி செஞ்சுக்க மாட்டீங்க. ஆகுன்னா யாருன்னா இருங்கப்பா சிஎம்மா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யார் உட்கார்றீங்களோ ஆட்சியில் அவங்க தலைமையில் எதுவுமே வச்சிருது. நீ தான் கொலை பண்ணுற, நீ தான் கற்பழிக்கிற, நீ தான் இது பண்ணுற. எதுக்கு அந்த மாதிரி பேச்சு? உன்னால தான் நடக்குது இதெல்லாம், எங்களெல்லாம் நடக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? வீட்டில் ஊரில் இருக்கிற மக்கள்லாம் நம்ம தானே பார்த்துக்கணும். தெருவாக வந்தால் பார்த்துன்னுப்பாங்க, வீடு வீடாக வந்தால் பார்த்துன்னு இருப்பாங்க. நம்மக்கிட்ட குறைய வச்சுங்க ஏன் போய் சொல்கிறோம்? கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இந்த மாதிரி தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா நம்ம போகலாம். நீ ஆக்ஷன் எடுக்க மாட்டேற, இது மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. அவங்களால முடிஞ்சது ஏதோ செஞ்சுன்னு தானே இருக்காங்க. எவ்வளோ குற்றத்தை ஒடுக்கணுமோ ஒடுக்கின்னு எல்லா ஆட்சிலையும் நடக்குது. நான் 5 ஆட்சியும் பார்த்துட்டேன். நான் எல்லா ஆட்சிலையும் இதே தப்பு தான் நடக்குது. நீங்களும் தான் சரி பண்ணுறீங்க, நீங்கள் தான் போலீஸை முடுக்கி விட்றீங்க, எல்லாமே செய்கிறீங்க. அதே தானே இப்போ வந்துருக்கிற புது ஆட்சிலையும் செய்கிறாங்க. அதுவும் நீங்கள் என்னது பரம்பரையாக குட்டி போட்டு வந்தீங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டிலே இருக்கிறாங்க, அப்பாவை யாராக இருக்கிறாங்க, அரசியல் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. எதுவுமே தெரியாத ஒரு தம்பி உட்காந்துருக்குது அரசியலில். அப்போ அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 2-3 வாரமாக போயின்னு இருக்குது அரசியல். அதுவும் முதிர்ச்சியானவங்கிட்ட கேட்டு பண்ணி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் செய்யணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உதவி செய்யணும், எப்படியாவது ஜனங்களை காப்பாற்றணுன்னு தானே அது அவ்வளோ சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு உட்காந்துன்னு இருக்குது. ஏன் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டிங்களா? பணம் சம்பாரிச்ச வரைக்கும் உங்களுக்கு போதாதா? நிறைய தான் சம்பாரிச்சிட்டிங்கல்ல, இனிமையாவது சரி போட்டோம், எப்படியாவது இருக்கட்டும். ஜனங்க நாங்கன்னா இழிச்ச வய நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் வரி பணத்தை எவ்வளோ நாசம் பண்ண முடியுமோ நாசம் பண்ணுறீங்க. ஒரு ரோடு போடுவீங்க, ரோடு போட்டு முடிச்சு அந்த பேமெண்ட் வர்றதுக்குள்ளேயே அடுத்தது காவை தோண்டி இச்சு போடுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் அப்புறம் காவை தோண்டி அந்த காவா போடுவீங்க. ஏன் எங்கள் ஏரியாவிலே நடக்குது. ஃபஸ்ட்டு ரோடு போட்டாங்க, ஃபஸ்ட்டு காவா கட்டினாங்க, காவா கட்டினோடனே ரோடு போட்டோடனே இப்போ ரோடு எக்ஸ்சேஞ்சு பண்ணோன்ட்டு அந்த காவையெல்லாம் இச்சு போட்டாங்க. ஒவ்வொருத்துக்கும் பட்ஜெட்டுக்கு எத்தனை கோடி ஆகுது? அவ்வளோ செலவாகுது. ஏன் உங்களுக்கு இது இல்லையா? நீங்களும் தானே ஆட்சியில் உட்காந்துன்னு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? இந்த இடத்துல இந்த ஸ்கீம்லாம் வருது, இதுக்கு அடுத்தது தான் இந்த வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரிலாம் எவ்வளோ செய்ய முடிஞ்சு கடனை ஏற்றி விட்டுருவீங்க. நாங்கள் பிச்சை எடுத்து கூலி வேலை செஞ்சு எங்கள் பணத்துக்கே ஒரே 1 லட்ச ரூபாவை என் பிள்ளைக்கு மாற்றினேன், என் பொண்ணுக்கு மாற்றினேன், பேத்திக்கு மாற்றினேன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 50 வாட்டி நாங்கள் வரி கட்டுவோம். நீங்கள் எத்துமே அதை இறச்சிட்டு வந்துடுவீங்க. ஏன் பிளானிங் ஒழுங்காக இருக்காதா உங்ககிட்ட? இதெல்லாம் சரி பண்ண மாட்டிங்களா? கேட்குறேன் நான், தெரியாமல் தான். வாய்ப்பு கொடுங்க, பொறுமையாக இருங்க. என்ன ஒருத்தர் ஒரு புதுசாக ஒரு கல்யாணம், ஒரு கதை சொல்கிறேன். கல்யாணம் பண்ணின்னு வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு மருமக வரா. மாமியார் காப்பி தூள் அங்கே இருக்குதுமா, மிளகாத்தூள் இங்கே இருக்குதுமா, டீ தூள் அங்கே இருக்குதுமா, சர்க்கரை இவ்வளோதான் இருக்குதுமா, மாமா இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாரு, உன் வீட்டுக்காரி இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாரு, நம்ம பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் வாங்க முடியும், இதை வச்சு இந்தாமா குடும்பம் பண்ணோம், சீக்கிரமாக பண்ணோம், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு வீட்டில் இருக்கிற மாமியார் தானே சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை அதுவே சரி, மாமியார் இல்லாத உடன் தான் அந்த பாப்பாவே போய் தடுமாறி எவ்வளோ புளி இருக்குது, எவ்வளோ மிளகாத்தூள் இருக்குது, இந்த மாதம் எப்படி செலவு பண்ணுறது, அடுத்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறது, எப்படியோ அடி இடி பட்டு கிட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது ஃபேமிலியை கரெக்டாக கொண்டு வந்துடும். எப்படியாவது கொண்டு வந்துடும். அதே தானே அரசியலும், அதே தானே சிஎம் போஸ்ட்டும், அதே தானே ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டும், அதே தானே ஒரு மேனேஜர் போஸ்ட்டும், அதே தானே ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறவங்களோட போஸ்ட்டும். அவங்களும் இப்படி தானே வருவாங்க. யாரும் அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும் போதே கற்றுன்னு வரல எதையும். வாய்ப்பு கொடுங்க, பொறுமையாக இருங்க. எப்பயும் இல்லாத எப்போவுமே முதிர் வயசில் இருக்கிறவங்க தான் ஆட்சி ஆண்டுன்னு இருந்தீங்க. இப்போ தான் முதல்ல ஏதோ சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்துருக்குதுங்க. ஏழைங்கெல்லாம் எம்எல்ஏ எம்பின்னு ஆயின்னு இருக்காங்க. ஏதோ அதுங்களும் போய் 4 இடம் போய் ஏதோ பிரச்சனைங்களை சால்வ் பண்ணின்னு உட்காந்துன்னு இருக்காங்க. வாய்ப்பு கொடுங்களேன். அவங்க தடுமாறி ஊழ்ந்து எழுந்து நிற்கட்டுமே. கொடுக்குறதுக்கு மனசு இல்லையா? கொடுத்து தான் பாருங்களேன் ஒரு வாட்டி எப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டு சும்மா கிண்டிக்கினே அந்த ஜூலி ஒன்று இருக்குது பாரு, மணிப்பாஸ் வாயே, அது எங்கன்னா வாயை வச்சின்னு சும்மா இருக்குதா?
அதெல்லாம் இன்னும் நேற்று மழையில் முடிஞ்ச காலம் அது. அது வந்து சும்மா பேசினுக்குது. யாராக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதுக்கு போட்டு ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி பேசிக்கின்னு திட்டிக்கின்னு. இப்போல்லாம் யூடியூப் எடுத்தோம்னா டென்ஷனாக இருக்குது. அவளை திட்டுறதும் இவ்வளோ திட்டுறதும் இவ்வளோ. அதெல்லாம் விடுங்கப்பா, விட்டுட்டு இருக்கிற வேலையை போய் பாருங்கப்பா. மக்களை காப்பாற்ற பாருங்க, மக்களுக்கு உதவி செய்ய பாருங்க. அதெல்லாம் விட்டுடுறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு பிரச்சனை பண்ணின்னு உட்காந்துன்னு இருக்கீங்க? அது வந்து அந்த ஜூலி இருக்குது பாருங்க, அது கதையை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அந்த பொண்ணு வந்து பேசுனதில் பாவம் நான்லாம் கூட நினச்சேன், பரவாயில்ல குழந்தை பேசி ஒரு போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஏதோ ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணிச்சின்னு. அதை பார்த்து ஏதோ கமல் சார் வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அது எப்படியோ வெளியே வந்து ஏதோ கொஞ்சம் ஃபைனான்ஸில் மேலே வந்துடுச்சு. அது வாழ்க்கையை முன்னேற்றம் பண்ணின்னு தானே போனோம். அதை விட்டு தேவையில்லாத டிவியில் உட்காந்து கீச்சின்னுக்குது வாயை. என் புள்ள போயிடுச்சே, ஐயா கருப்பு போயிடுச்சே, என் புள்ள கலைஞ்சிச்சே அப்படின்னுது. அவெல்லாம் புள்ள கலைச்சவ மாதிரியா இருக்கிறா? வாய்ப்பார் எவ்வளோ பேசுது பாரு. ஒரு மனசில் அந்த பாரம் கூட இருக்குதா பாரு அதுக்கு. இல்லை ஐயோ நம்ம கத்தணுமே, போய் நம்ம குழந்தைய எழுந்துட்டுமேன்னு இருக்குதா பாரு. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துன்னு இருக்குது. இன்னும் அதுக்கு அடக்கமும் தெரில, ஒன்றும் தெரில. அதே தண்ணியில் இது மாதிரி பண்ணின்னு இருக்குது. தவக்கலை சும்மா கத்துமே பாக் 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 பாக்குன்னு அது மாதிரி கத்தின்னு உட்காந்துன்னு இருக்குது. அது என்றைக்கு மாறும்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆள்றவங்களுக்கும் சொல்கிறேன், ஆளாத இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், எதிர்கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க. எல்லாரும் நான் கொஞ்சம் அவங்கள நிதானமாக யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க, எதை சரி பண்ணுன்றதுக்கு டைம் கொடுங்க. என்ன அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அதுக்கப்புறமா வந்து கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நீங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். தேங்க்யூ.